ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் எது மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா fiverr.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இது எப்படி போகிறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து kwork.com அப்படின்னு அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு ஃபைவர் வெப்சைட்டில் எப்படி லே அவுட் இருக்குமோ அந்த டிசைன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஆர் யூ ஃப்ரீலான்சர்னு கேட்டிருக்காங்க. எங்கள் கொஸ்டினுக்கு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்கெல்லாம் நம்ம செய்ய முடியும் இந்த வெப்சைட் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படிங்கிற டேக் சும்மா மவுஸை வச்சிங்கனாவே போதும். அது என்னென்ன ஒர்க்கெல்லாம் அவைலபிள் செய்ய முடியுங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி சைட் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறது இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், ஆர்டிகல் ரைட் பண்ணுறது, அப்புறம் ஸ்லோகன், வெப்சைட்டு, கண்டென்ட் போஸ்டிங் டிசைன் பண்ணுறது, டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், ப்ரூஃப் ரீடிங்கு, ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் செய்யலாம். அடுத்தது எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், வெப் டிராஃபிக் அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, எஸ்இஓ ஆடிட்டிங் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் செய்யறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் வரும். ஆடியோ எடிட்டிங்கு, வீடியோ எடிட்டிங்கு, லோகோ அனிமேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைல், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டு, ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்டு, லீகல் கன்சல்டிங்கு, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஏர்னிங் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஏர்னிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பையர், செலர் ரெண்டு கேட்டிருக்காங்க. நம்ம சேலர் தான். ஸோ பையர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேலராக ஜாயின் பண்ணுறதுக்கு சேலருங்களை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஐ ஹாவ் ரீட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் kwork டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். இப்போ நான் அதை கொடுக்குறேன். இது ஐ ஹாவ் ரீடிங் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ யூசர் நேம் அதுவே ஜென்ரேட் ஆயிரும். பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துருங்க. இப்போ சைன் அப் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சைன் அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷன் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த இமெயிலை வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் கன்ஃபார்ம்டு, ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் டு மேக் இட் ஈஸியர் ஃபார் அதர் யூசர்ஸ் டு கான்டாக்ட் யூ அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கப்புறம் கீழே நம்ம ப்ரொஃபைல் லிங்க் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஜோன் பார்த்துங்க. டைம் ஜோன் நியூ டெல்லி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு டைம் நீங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் திருப்பி வெரிஃபிகேஷன் இமெயில் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் நேமு, ப்ரொஃபைல் பிக்சரு, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மெயினான ஜாப் என்னங்கிறத இங்கே டைட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்கில்ஸு, லோக்கல் டைம் என்ன அப்படிங்கிறத, எந்த பிஸ்னஸ் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹவர்ஸ் கொடுத்துடணும். அப்புறம் கண்ட்ரி, கடைசியாக சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோட நேமு, ப்ரொஃபைல் பிக்சரு, அப்புறம் என்ன நான் ஒர்க் பண்ண போகிறேன், என்னை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் ஸ்கில்ஸ் 3 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், டைம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் லொக்கேஷன் இந்தியா ஆல்ரெடி வந்திருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுடலாம். சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோ கொடுத்துடலாம். ஸோ இங்கே ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி கொடுத்துக்கலாம். இல்லை இதிலே கொடுக்கனாலும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கிரியேட் ஏ kwork அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபைவர் மாதிரி தான். இப்போ ஃபைவரில் எப்படி ஒரு கிக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் இதுவும் கிக்கு இது கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கும் போது நமக்கு இந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் ஜாப் கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம ப்ரொஃபைல் பார்த்துட்டு ப்ரொஃபைல் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த இதில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சேலர் தான். ஸோ நம்ம ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் இதுதான். ஸோ இந்த கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும், பார்த்துங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு எடுத்தோன்னே அந்த மொபைல் நம்பர் தான் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி kwork கிக்கு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.